ராஜ்யம், ராஜ்யத்தை குறித்த மனநிலை இவைகளுடைய வாழ்க்கை தரத்தை பூரணமாய் மாற்றுகிறது. பவுல் கிங்டம் பற்றி பேசினார். அடுத்து இன்னொரு வசனம் வாசிப்போம், 8:12 வாசிப்போம். 8:12 பிலிப்பு என்ன பேசினார்? 8:12 தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது. தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு நமக்கு பிரசங்க ஆசரிப்பு கூடாரத்தை பேசினாயே, மகாபுருஷ ஸ்தலத்தை பேசினாய், அப்பத்தை பேசினாய், பிக்கிரை பேசினாய், உடைக்கப்பட்ட பாத்திரம் பேசினாய், கிழிக்கப்பட்ட திரை பேசினாய், குத்தப்பட்ட எம்ப்ராய்டரி அதுதான், அது என்ன தமிழில் வர்றது? சித்திர தையலாடை, அதெல்லாம் பேசினாங்க சார். சித்திர தையலாடைன்னா தெரியுமில்ல, எம்ப்ராய்டரி. அப்படியே சக்கு சக்கு சக்குன்னு குத்தி குத்த அப்படியே அது அழகாகும். இப்படி தான் தேவன் உன்னை குத்துவார் நாய் சார். எப்படி ரோலேஷன் கேளுங்க. ஏன்னா நீ சித்திர தையலாடை, அந்த வாங்கிக்க, எங்கிட்டு வாங்கிக்க, இதெல்லாம் பேசினாய். ஆனால் எதை பேசலை? ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா பைபிள் சொல்லுது, அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை அவர் உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்தினார். கை தட்டுங்க ஒருத்தவர். ஆமென். நம்மளை பூரணப்படுத்தல, நம்மளை உபத்திரப்படுத்தலையா? நம்ம ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்துவது அவருக்கு சித்தமாயிற்று. ஆமென் சொல்லுங்க. உபத்திரவம் நம்மை புனிதப்படுத்தும் என்கிற பார்வையை தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். அப்படி என்றால் மருத்துவமனையிலிருந்து வெளிவருகிறவர்கள் எல்லோரும் பரிசுத்தவான்களாய் வர வேண்டும். அப்படி இல்லை. ஆகிய உபத்திரவத்துக்கும் புனிதப்படுத்துவதற்கும் எவ்விதமான தொடர்பும் இல்லை. தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு என்ன செய்கிற மக்களை புனிதப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுவோம். இப்பொழுது நீங்கள் கேட்ட உபதேசத்தினாலே இப்பொழுதே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று இயேசு சொன்னார். கர்த்தர் வாசிப்பார். பிலிப்பும் பவுலும் சரி, பேதுருவும் சரி, யோவானும் சரி, 12 சீசர்களும் சரி, இயேசு கிறிஸ்துவும் சரி, ராஜ்யத்தை தான் பேசினார்கள். ஆமென் சொல்லுவோம். சரி அன்புக்குரியவர்களே, ராஜ்யத்தை குறித்த மனநிலை இவைகளுடைய வாழ்க்கை தரத்தை பூரணமாய் மாற்றுகிறது. இந்த ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு என் ராஜா என்ன செஞ்சார் என்கிற அறிவு உங்களுக்கு ராஜ்யத்தின் வாழ்க்கைக்கு உங்களை உந்தி தள்ளுகிறது. உங்களை சுற்றி எதிர்மறையான காரியங்கள் இருக்கும்போது அதை எரேஸ் பண்ணுறதுக்கும் எராடிகேட் பண்ணுறதுக்கும் இது இங்கே இருக்கக்கூடாதே என்கிற ஒரு இடத்திற்கும் உங்களை கொண்டு வருகிறது. ராஜாவின் வெற்றியை புரிந்து கொண்டவர்கள் தான் ராஜ்யத்தின் உரிமைகளை புரிந்து கொள்கிறார்கள். அந்த வெற்றியை குறித்த தெளிவு உங்களுக்கு இருக்கும்போது இது எனக்குரியது, இது எனக்குரியதல்ல என்கிற மனநிலையை அந்த மனநிலை வெளிப்பட ஆரம்பிக்கிறது.